நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே குவிளைக்கணி கிராமத்தில் ரேஷன் கடையை திறக்க சென்ற வாசுதேவநல்லூர் மற்றும் சங்கரன்கோவில் எம்எல்ஏக்களை கிராம மக்கள் விரட்டியடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் கிருஷ்ணகுமார். வணக்கம் கிருஷ்ணகுமார், விவரம். நிச்சயமாக ஜெயஸ்ரீ. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் தாலுகாவுக்கு உட்பட்ட கோழிக்கண்ணி கிராமத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் ரூபாய் 15 லட்சம் மதிப்பீட்டில் பொது விநியோக கடை கட்டப்பட்டது. இக்கட்டிடத்தை திறந்து வைப்பதற்காக இன்று அறிவிக்கப்பட்ட நிலையில் சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா மற்றும் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் சதன் திருமலைக்குமார் மற்றும் அதிகாரிகள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கோழிக்கண்ணி கிராமத்திற்கு நிகழ்வு நடைபெறும் இடத்துக்கு சென்றனர். அங்கு அவர்களை கோழிக்கண்ணி பஞ்சாயத்து தலைவர் தினேஷ் மற்றும் கோழிக்கண்ணி கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் அனைவரும் 4.5 வருடமாக தொகுதி பக்கமே வராத நீங்கள் தற்போது ஏன் வந்துள்ளீர்கள்? இது எம்எல்ஏ நிதியோ எம்பி நிதியோ கிடையாது, நீங்கள் திறந்து வைக்க வேண்டாம் என சட்டமன்ற உறுப்பினர்களிடையே வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பும் பதட்டமும் நிலவியது. பின்னர் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜா மற்றும் சதன் திருமலைக்குமார் ஆகியோர் இருவரும் பொது விநியோக கடையை திறந்து வைக்காமல் சென்றனர். பின்னர் ஊர் பொதுமக்களே கடையை திறந்து வைத்து விழாவை நிறைவு செய்தனர். சங்கரன்கோவில் மற்றும் வாசுதேவநல்லூர் எம்எல்ஏக்கள் இருவரும் விரட்டி அடிக்கப்பட்ட இந்த வீடியோவானது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணகுமார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.